ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது ஒரு பூசணிக்காய் செடி வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து காய் வந்து சின்னதாக ஒன்று காய்ச்சிருக்கு. ஆனால் இதில் சின்னதாக காய் காய்ச்சாலும் சிலது வந்து அழுகி போயிடுது. அதுக்கு வந்து என்ன காரணம்னே தெரியல. அதுக்கு வந்து இதை எப்படி அழுகாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய காயாக வர்ற மாதிரி இருக்குது. அதான் அழுகிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இலையை வச்சுருக்கேன் பாருங்கள். வழக்கமாக பூசணிக்காய் கொடியை வந்து தரையில் படர விடுறது நல்லதா, இல்லைனா அதுக்கு வந்து ஒரு பந்தல் மாதிரி வச்சு அதில் படர விடுறது நல்லதா? இதை பற்றி தெரிஞ்சவங்களும் சொல்லுங்கள். பூசணிக்காயை பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பப்பாளி செடி இருக்குது பாருங்கள். பப்பாளி செடி இருக்குது. அடுத்தது வந்து சுண்டைக்காய் செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. பூச்சி பாதிப்புலாம் எதுவுமே இல்லை. இந்த காயில் பாருங்கள், சின்னதாக குட்டியாக பூச்சி நிற்கிது. பூலாம் பூத்துருக்கு. அடுத்தது காய்க்கும். காயும் சிலது காய்ச்சிருக்கு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் அடுத்தது பிச்சிப்பூ செடி இருக்குது. பிச்சிப்பூ ஆனால் இன்னும் ரொம்ப பெருசாக வளரல, இப்போதைக்கு சின்னதாக இருக்குது. அப்புறம் மல்லிகைப்பூ செடியும் சின்னதாக இருக்குது. மல்லிகைப்பூ செடி சீத்தாப்பழம் அப்புறம் இது ரோஜா செடி பாருங்கள். ரோஜா செடி இது ரோஸ் கலர் மாடல். இதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி. ஆனால் நிறைய பூச்சி பாதிப்பு ஆகியிருக்கும் போல் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி மிளகா செடியில் வந்து பூச்சி பாதிப்பு வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு யாராவது ஐடியா சொல்லுங்கள். இது வந்து ரோஸ் செடியிலே வந்து கலர் வந்து ஆரஞ்சு கலர் மாடலு. ஆனால் கேமராவில் ரெட் கலர் மாதிரி தெரியுது, ஆனால் ஆரஞ்சு கலர் தான் இது. இது ரோஸ் கலரு, ரோஸும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி கலரு.
மாதுளம் பழம் மரத்தில் மாதுளம் பழம்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். மாதுளம்பழம் காய்ச்சிட்டு இந்த பக்கம் தான் நிறைய காய்ச்சிருக்கு போலயே. துளசி செடி நிற்குது. துளசி செடி பாருங்கள். இந்த மல்லிகைப்பூ வந்து நல்ல பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். மல்லிகைப்பூ செடி. ஆனால் பூ எதுவும் இருந்த மாதிரிலையே. இது ஒரு மூலிகை மரம் தான். இது பேர் நொச்சின்னு நினைக்கிறேன். டவுட்டாக இருக்குது. தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கப்புறம் கொய்யா மரம் வந்து சின்ன மரமாக தான் இருக்குது. ஆனால் இதில் எதுவும் காயெல்லாம் காய்க்கவே இல்லை. இலையெல்லாம் ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. உடச்சி விட்ட இடத்துல மட்டும் இப்போ நல்லா இலை ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்குது. அப்புறம் வந்து செம்பருத்தி செடி இருக்குது. செம்பருத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் மூலிகை இருக்கக்கூடிய ஓமோலி செடி பாருங்கள். இது ஏதோ சின்ன சின்னதாக அழகு செடி மாதிரி இருக்குது. இது என்ன செடினே தெரியலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.